இல்லை, கேரளாவில் இருக்கிற முல்லை பெரியார் அணைக்கட்டாக இருந்தாலும் சரி, காவிரி நதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவற்றிலெல்லாம் மத்திய அரசு நடுநிலையோடு செயல்பட வேண்டும். நடுநிலையோடு செயல்பட மத்திய அரசை மாநில அரசு வற்புறுத்த வேண்டும். நீதிமன்றங்கள், தீர்ப்பு ஆணையங்கள், நடுவர் மன்றங்கள், இப்படி பல்வேறு கட்டங்கள் இருக்கின்றன, உச்சநீதிமன்றம் வரை. இவற்றிலே அடுத்தடுத்த கட்டமாக வழக்குகளை தொடர்ந்து மத்திய அரசோட அனுமதி இல்லாமல் அணைகள் கட்ட தொடங்கப்படுமேயானால் அவற்றை உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக, நடுவர் மன்றங்களின் வாயிலாக, மத்திய அரசின் வாயிலாக தடுத்து நிறுத்த மாநில அரசு அதற்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் விரைந்து எடுக்கிறது. மேலும் விழிப்போடு இருந்து விரைந்து செயல்படுத்த வேண்டும், எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். இது கூட்டணிக்கும் அணைக்கட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகத்தில் காங்கிரஸ் இருக்கு, அதுக்கு முன்னால் பிஜேபி இருந்தது. பிஜேபி இருக்கிற போது என்ன பண்ணாங்க? அதே மாதிரி கேரளாவில் இப்போ கம்யூனிஸ்ட் இருக்கு, அதுக்கு முன்னால் காங்கிரஸ் இருந்திருக்கு. மாற்றி மாற்றி அது எந்த மாநிலமாக இருக்கட்டும், இப்போ அண்டை மாநிலம் இங்கே மட்டும் இல்லை, பல்வேறு மாநிலங்களுக்கு இடையில, வட மாநிலங்களில் கூட 2 மாநிலங்களுக்கு இடையில தண்ணீர் தாவா பிரச்சனைகள் இருக்கு. அது அலையன்ஸை வச்சு பேச்சுவார்த்தை மூலமாக இல்லை, சட்ட ரீதியாக. அதுக்குத்தானே நடுவர் மன்றம் இருக்கு, ஆணையங்கள் இருக்கு, உச்சநீதிமன்றம் இருக்கு, மத்திய அரசு இருக்கு. இவங்க மூலமாக தான் நிவாரணம் பேச முடியுமே தவிர கட்சி பேசுகிற விஷயம் கிடையாது அது. அல்லது 2 முதலமைச்சர்கள் பேசுகிற விஷயம் கிடையாது அது. அதனால சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அனுமதி இல்லாமல் கட்டப்படுகிற அணைக்கட்டுகளுடைய ஆரம்பத்தை தடுத்திட வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும், எடுத்துக்கொண்டிருக்கிறது. மேலும் வலுவோடு எடுக்க வேண்டும், மத்திய அரசு வற்புறுத்த வேண்டும். எப்படி இருந்தாலும் எங்களுடைய கணக்கில் இன்னும் கொஞ்ச நாள் தான் மத்திய அரசு இருக்கும். அதனால 4ஆம் தேதிக்கு மேல வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு, எங்களுடைய அரசு வந்த பிறகு இதில் துரிதமாக எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை காங்கிரஸ் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஜெயலலிதா நம்ம விட மாட்டீங்களா நீங்க? ஏங்க, எனக்கு தெரிந்த ஜெயலலிதா வரைக்கும் ஜெயலலிதா ஒரு ஆன்மீகவாதி தான். சாமி கும்பிடுவாங்க, தெய்வ பக்தி உள்ளவங்க, அப்படிதான் ஜெயலலிதா தெரியுமே தவிர ஜெயலலிதா ஒரு மதவெறி பிடிச்சவர்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்ல மாட்டேன். சாமி மேல, தெய்வத்து மேல நம்பிக்கை உள்ளவராக இருந்தாரு. எம்ஜிஆர் கூட தான் நல்லா சாமி கும்பிடுவாரு, முகாமிக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. அதுக்காக சாமி கும்பிடுறவங்க எல்லாம் மதவெறியர்களா? சாமி கும்பிடுறவங்க பூரா, அண்ணாவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொன்னாரு. கலைஞரும் அதான் சொன்னாரு. கடவுளை நான் நம்புறாங்கிறது பிரச்சனை இல்லை, கடவுள் என்ன நம்புறாருங்கிறதா பிரச்சனை. அப்படிதான் சொன்னாரே தவிர கடவுள் இல்லைன்னு அவரும் சொல்லலை. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்க திரு ஸ்டாலின் அவர்களும் அப்படிதான் சொல்றாரு, எல்லாரும் தான் சொல்றாங்க. அதனால சாமி நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் மதவாதிகள்னோ மத வெறி கொண்டவர்கள்னோ சொல்ல முடியாது. அது வேற, இது வேற. ஆன்மீக நம்பிக்கை வேற, மத வெறி வேற. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.